நான் வந்து சினிமாவில் வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் பழக்கம். அவர் வந்து நான் எப்படி உதவி இயக்குனராக வேலை பார்க்குறேனோ அதே மாதிரி அவரும் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேனாக வேலை பார்த்தாரு. அப்புறம் அவர் ஷார்ட் ஃபிலிம் அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து படம் பண்ண முயற்சி பண்ணி காடு வெட்டி அப்படின்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. இடையில வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த நண்பர் கேமராமேன் சொன்னேன்ல, ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஏதாவது அடுத்த வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் படம் பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். வீக்லி ஒரு 2-3 டைம் கால் பண்ணிவிடுவார். கால் பண்ணி பேசுவார், வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பார். நானும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு தான் நானும் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து கிளம்பி போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து காரு இதெல்லாம் வச்சுருப்போம். இப்போ அந்த காரு கொஞ்சம் ரிப்பேர் ஆகி சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். அதனால் சரி பஸ்ஸை பிடிச்சி போகலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பைக்கில் வந்து அந்த சொன்ன இல்லையா ஃப்ரெண்டு, அவர் வந்து பைக்கில் வந்து போயிட்டு இருந்தார். அவர் பைக்கில் போகும்போது நான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறத கவனிச்சிட்டு போயிட்டார். நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அவர் என்னை பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறதை பார்த்தார் இல்லையா, அதுலேருந்து இன்னை வரைக்கும் அவர் வந்து எனக்கு வந்து எந்த காலுமே பண்ணல, மெசேஜுமே பண்ணல. அதாவது என்னென்னா அப்படின்னா, நான் ஒரு படம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு செட்டப்பில் நான் இருக்கேன் இல்லையா. இப்போ ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நாள் நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதை அவர் பார்த்துட்டார் இல்லையா. அப்போ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவன் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாப்புல, இவன் எங்கே மறுபடியும் படம் பண்ணி நமக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு குறைவாக நம்மளை மதிப்பிடுறாரு. அப்போ நம்ம வந்து காரு அப்படி இப்படின்னு ஒரு பில்டப்போடு இருந்தால் நமக்கு ஒரு மரியாதை. ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் அது வந்து வேறு மாதிரியான ஒரு மரியாதையாக இருக்குது. ஆனால் அவர் நண்பர் தான், அவரும் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சினிமாக்காரன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுனால, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதுனால அவன் எப்படி வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடலாம் அப்படிங்கிற அவருடைய ஐடியாலஜி எனக்கு புரியல. வாழ்க்கை வந்து ரொம்ப ஆடம்பரமாக பில்டப்பாக இருந்தால் தான் நம்புவாங்க போல இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக ஒரு பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்றதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்னதுக்காக இவன் எங்கே இனிமேல் படம் பண்ண போகிறான், இவன் படம் பண்ணி நமக்கு வாய்ப்பு தர போகிறான் அப்படின்னு வந்து ஒரு குறைவாக மதிப்பிடுறாங்கன்னா, மனிதர்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது.